தமிழக அரசியல் களம் எப்போதும் திராவிடக் கொள்கைகளின் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் சமீப காலமாக ஒரு மாற்றம் தெரிகிறதா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றத் தொடங்கிவிட்டதா? இதை பற்றி விரிவாக பார்ப்போம். தசாப்தங்களாக தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம் அண்ணா மற்றும் பெரியார் கொள்கைகளின் அடிப்படையிலேயே சுழன்று வருகிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே மற்ற கட்சிகள் வெறும் பெயரளவிலேயே இருந்தன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக காவி நிறக் கொடிகள் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் அதிகம் தென்படத் தொடங்கியுள்ளன. தேசிய கட்சியான பாஜக திராவிட மண்ணில் தனது செல்வாக்கை உயர்த்த தீவிரமாக உழைத்து வருகிறது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் மிக முக்கியமான காரணி தலைமை. முன்னாள் IPS அதிகாரி கே. அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சியின் செயல்பாடுகள் வேகம் பெற்றுள்ளன. அண்ணாமலையின் அதிரடியான பேச்சுக்கள் மற்றும் ஆளுங்கட்சியை துணிச்சலாக எதிர்க்கும் விதம் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இதில் ஒரு மைல்கல்லாகும். இந்த நடைப்பயணம் மூலம் பாஜகவின் அடிப்படை தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். கிராமப்புறங்களிலும் கட்சியின் கொள்கைகளைச் சேர்க்க இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதே சமயம் அதிமுக உடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு தனித்து போட்டியிடும் பாஜகவின் முடிவு அதன் துணிச்சலையும் காட்டுகிறது. இது கட்சியின் பலத்தை சோதிக்கும் ஒரு களமாக அமைந்துள்ளது. வாக்காளர்களின் மனநிலை மாறுகிறதா? பழைய அரசியல் முறைகளில் சலிப்படைந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பாஜகவை ஒரு மாற்றாக பார்க்கத் தொடங்கியுள்ளனர் என்பது நிதர்சனம். குறிப்பாக சென்னை, கோவை போன்ற வளர்ந்த நகரங்களில் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் படித்த இளைஞர்கள் மத்தியில் பாஜகவின் வாக்கு வங்கி சீராக உயர்ந்து வருவதை காண முடிகிறது. பாஜக முன்னிறுத்தும் ஆன்மீக அரசியல் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு என்ற முழக்கங்கள் தமிழகத்தின் பாரம்பரிய இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் திமுக போன்ற கட்சிகள் இதை சனாதனத்திற்கு எதிரான போர் என முன்வைக்கின்றன. பாஜகவின் வளர்ச்சிக்கு எதிராக அவர்கள் மிக வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மொழிப்பற்று மற்றும் மாநில சுயாட்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு செயல்படும் கட்சிகளுக்கு மத்தியில் தேசிய கட்சியின் வளர்ச்சி என்பது பெரும் சவால்களை கொண்டது. கடந்த சில தேர்தல்களின் புள்ளி விவரங்களை பார்த்தால் பாஜகவின் வாக்கு சதவீதம் ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்தை நோக்கி நகர்வதை உணரலாம். இது ஒரு சிறிய முன்னேற்றம் அல்ல. சமூக வலைதளங்களில் பாஜகவின் ஐடி பிரிவு மிக வலுவாக செயல்படுகிறது. இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் நவீன கால தகவல்களை அவர்கள் உடனுக்குடன் பரப்புகின்றனர். கீழ்மட்ட தொண்டர்களின் உழைப்பு இல்லாமல் ஒரு கட்சி வளர முடியாது. பாஜக தற்போது கிளைக்கழகங்கள் மற்றும் பூத் கமிட்டிகளை அமைப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் நேரடியாக மக்களை சென்றடைவதை பாஜக தனது சாதனையாக முன்வைக்கிறது. இது மாநில அரசின் திட்டங்களுக்கு போட்டியாக உள்ளது. ஆயினும் இந்தி திணிப்பு மற்றும் வெளிமாநில ஆதிக்கம் போன்ற குற்றச்சாட்டுகள் பாஜகவிற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாகவே இருக்கின்றன. இதை அவர்கள் எப்படி எதிர்கொள்வார்கள்? ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட சில பிளவுகள் எதிர்க்கட்சி என்ற இடத்தை நோக்கி பாஜக நகர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. 2013 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்துள்ளன. இவர்களின் அடுத்த இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்தான். அதில் அவர்கள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள்? புதிய தலைமுறை வாக்காளர்கள் சாதி மற்றும் மத அரசியலை கடந்து வளர்ச்சி மற்றும்